வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாத பலன் நிகழ்ச்சி. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, 14ஆம் தேதி வரை பெரிய மாற்றங்கள் இல்லை. 12ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் மட்டும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே வரார். இந்த 15ஆம் தேதி நிறையா கிரகங்கள் மாற்றம் பெறுகின்றன. அப்போது பலன்கள் 15 வரை ஒரு பலன்கள், 15க்கு மேல் இன்னொரு பலன். 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்குள்ளே வரார். அதே நாளில் சுக்கிரன் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். அதே நாளில் புதன் ரிஷபராசிக்குள்ளே போகிறார். அதாவது புதனை பொறுத்தவரையில் மேஷத்துலேருந்து ரிஷபம், சுக்கிரனை பொறுத்தவரையில் ரிஷபத்திலிருந்து மிதுனம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 பேரும் ஏறத்தாழ ஒரு 2-3 நாள் வித்தியாசத்தில் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், 15 தேதி வரை இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே மாறுறது 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போகக்கூடிய நாளில். ஸோ இரு பகுதிகளாக இருப்பதால் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய அந்த பலன்லேயும் இரு பகுதிகளாக இதை நான் பிரித்து சொல்கிறேன். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனின்ற ஒரு பாட்டு இருக்க தான் செய்யுது. 2ஆம் வீட்டில் சனி. ஆனால் சனி மட்டும் இருந்தால் பரவாயில்ல, செவ்வாயும் கூட இருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை நீங்களே மாற்றி சொல்வது போல அமையும். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் அன்றைக்கி ஏணின்னு நீ கோணிங்கிறேன்னு அவன் கேட்பான். இல்லை நான் கோணியை தான் சொன்னேன், அன்றைக்கி நீ ஏணின்னு புரிஞ்சுட்டேன்னு சொல்லுவீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கான்ட்ராஸ்ட்லாம். சில நேரங்களில் அனாவசியமாக ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்து பெரிய சண்டையாக போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு நல்ல உத்வேகத்தை தருவார். அதே நேரத்தில் ஒரு படபடப்பு, பரபரப்பு ரெண்டுமே கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல ஒரு அனலிட்டிக்கல் எபிலிட்டி, அதாவது பிரித்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய தன்மை. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்கிறார், ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது, எதனால் நடந்தது அப்படின்னு அவர் சொன்னான்னா அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு ஃபோட்டோ வச்சு அவ்வளோ அழகாக சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு எபிலிட்டிலாம் இப்போ வெளிப்படக்கூடிய காலம். 4ஆம் இடத்தில் சுக்கிரன். புதுசாக பைக் வாங்குகிறேன், புதுசாக கார் வாங்குகிறேன். பெண்ணாக இருக்கும்போது சில நேரங்களில் பைக், காருக்கு அப்புறம் எனக்கு நல்ல நகை. அதுபோல் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை பற்றியும் பேசுகிறது. 5ஆம் இடத்தில் குரு. நல்ல அறிவு, புத்தி, ஞானம். இது போல தான் தொடங்கிறது. அதனால் மோசம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மோசங்கிறது எங்கே வருதுன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நிதானம் இல்லாத ஒரு பேச்சாக இருக்குது. ஆனால் இந்த நிலை 12ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும். என்ன காரணம்னா செவ்வாய் 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அதே நேரத்தில் ஒரு 3 நாள் கழித்து 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள். சூரியனும் புதனும் ரிஷபத்துக்குள்ளும், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுனத்துக்குள்ளும் செல்கிறார்கள். இது நல்லதா? மிக மிக நல்லது. இப்போது நம்முடைய திறமைகள் எல்லாமே எப்படி வெளியில் தெரியாமல் இருக்கோ அந்த நிலை மாறி திறமைகள் வெளிப்படும். அப்போ ஏற்கனவே திறமை இருக்குது, ஏற்கனவே நல்லா தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் யாரும் அவரை கவனிக்கவில்லை. இப்போ கவனிப்பாங்க. ஓ, எவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார், எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ யூஸ்ஃபுல் மேன் அப்படின்னு உங்களை பற்றிய மதிப்பீடு மற்றவரிடம் உயரக்கூடிய ஒரு காலம். அதோடு மட்டும் இல்லை, தன வரவும் இம்ப்ரூவ் ஆகும். ஏதாவது ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்கள் பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு
திறமையும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமைகிறது. பெரும்பாலும் செகண்ட் ஆஃப் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது. நீங்கள் செய்கிறது என்னமோ ரொட்டீனாக என்ன செய்கிறீங்களோ அதுதான் செய்கிறீங்க. ஆனால் இந்த ரிசல்ட்ஸு வேறு விதமாக உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு ரிசல்ட்டு. கண்டும் காணாமல் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ தான் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் புகழெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது மாறுகிறது. அதனால் இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில் மனதுக்கு பெரிய உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை, நம்ம மனசில் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு சூழல்கள் ஏற்பட்டு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.